கைஸ் இன்னும் நாங்க கஞ்சியும் கறியும் மீன் எல்லாமே சேர்த்து வச்சு வேவிச்சு தின்னாக்கு வந்தோம். கேட்டியாளா நான் இவ்வளோ பாத்தியாளா இந்த பட்டச்சி எல்லாரும் சேர்ந்து பட்டச்சியாலும் கடுவ மாதிரி எல்லாரும் சேர்ந்து மீன் நல்லா இப்ப நாங்க களைய பறக்கிட்டு இருக்கேன். கேட்டியாளா இதுக்கு பேரு நவரேன்னு சொல்லுவோம். நான் இன்னும் எனக்கு பிடிச்சாது. ஆனா அந்த கணவர் ஆளில்லன்னு சொன்னாலே ஒரு பிடி பிடிப்பேன். இப்ப பச்சையாட்டு பிடிச்சுன்னா நல்ல மீன். ஐயாடா ഇനി അപ്പുറത്തില് ഇവരൊക്കെ മീൻ പിടിച്ചുകൊണ്ട് വന്നത്. ഇവര് നല്ല വമ്പം കണവയെല്ലാം കൊണ്ടുവന്നിருக்கு. അത് ഇന്നൊരിടത്തില് കളുവിണ്ടിരിക്കാം. ഗൈസ് ஆபீஸ் போயிட்டு இருந்தவளை பிடிச்சு வருத்தி அவளை வந்து இப்ப அரை மணிக்குள்ள விடல அப்படின்னு சொல்லிட்டாக்க இவளை கொண்டு நிறுத்திரு. கேட்டியாளா வா இப்படிதான் சொல்லி ஏமாற்றணும். அல்லிங்க வர மாட்டாளோ இவ்வளோ ஒன்றும் பாத்தியாளா. அதனால தானே இந்த அளவு கூட்டம் சேர்ந்தது. இவ 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 பயங்கரமா மீனா இருப்பா. கேட்டியாளா பாத்தியாளா இவ்வளவு பொக்கி விட்டா நமக்கு என்ன தேவையில்லை. ഒരു മീനെ വെച്ചോണ്ട് ഒരു മണിക്കൂറാട്ട് ഇതെല്ലാം എന്താ മനുഷ്യൻ ചെയ്തതാണ്. ബാക്കി ഓരോത്തിയാളെ ഇട്ട് കിണാട്ടി 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 എന്നത്തെ ചെല്ലോക്ക് കഞ്ചിയും കറിയും വെച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന നേരത്തിന് ഭയങ്കര മഴ. കേട്ടിയാളാ എല്ലാം ഓരോരോ ഇടങ്ങളില് കഞ്ചിയും കറിയും വേവത് എപ്പടിന്ന് പാത്തിയാളാ. ഇതാക്കും കുക്ക്, മെയിൻ കുക്ക്. ഞാൻ ചെഫ്. ഇവള് ചെല്ലി കുടിക്കത്. ഗൈസ് വേലക്കള്ളികളും വേലക്കള്ളമാരും അങ്ങനെ ഇപ്പിന് ഒരു വേല ചെയ്യാൻ മാട്ടിനും ഒരു വേല എല്ലാം നമ്മ താൻ ചെയ്യണം. ഒരു വേല ചെയ്ത് ഒരു വേല இதுவே ஒரு பெரிய வேலை. பாத்தீங்களா கைஸ் எல்லாரும் பக்காவா குதூகலமா குதுன்னு எல்லாத்தையும் வச்ச போறோம். ஓகே கைஸ் இடம் மண்டக்காடு. பாத்தீங்களா கைஸ் வேலையெல்லாம் பக்காவா அடிபொலியா நடந்துட்டு இருக்குது. ரெண்டு சைடுல ரெண்டு விதமா நடந்துட்டு இருக்குது. கைஸ் இது வந்து பொரிச்ச மீன் சப்பாக்கு നല്ല അടിപൊളി അടുപ്പിലായിട്ട് നല്ല ഒരുമാതിരി പൊരിഞ്ഞിട്ടുണ്ട്. ആന മീന് പാതി ഇങ്ങ പിഞ്ചാச்சு പിഞ്ചു വരുന്നത്. ഇവളൊക്കെ ഇളവനെ സപ്പോർട്ട് ചെയ്ത് കൊടുക്കുക കളിയാത് നിന്നെ വേടിക്ക ബാക്കിയത് ചെല്ലിയവരെന്നാ വീഡിയോ എനിക്ക് വേല ഇരിക്കില്ല. பாத்தீங்களா கைஸ் நம்ம நல்லது செய்தாலும் குற்றம். கொதியா வெந்துകൊണ്ടിരിക്കുന്ന നേരത്തിൽ എടുത്ത് തിന്നത് കെതിച്ചാൻ പെണ്ണു. നിങ്ങൾ എല്ലാം തിന്നുമ്പോ ശരിയും ചെല്ലിട്ട് നമ്മളും തിന്നിയത്. എല്ലാരും എടുത്താச்சு சாமானெல்லாம் கட்டு அதை கட் பண்ணிவிட்டேன். ஒன்றும் கட் பண்ண மாட்டேன். ഗൈസ് പക്കാവാന കണവ സ്കുഡ് കറി അടിപൊളിയാ റെഡിയാച്ച്. പക്കാവ ഇനി ചോറോ കൂടെ വച്ച് ഒരു പിടിയും പിടിച്ച് അപ്പടിയെ രസവും വിട്ട് അപ്പടിയെ തിന്നുമ്പോ ഇപ്പോഴേ കൊതി அப்படி இருக்குங்க. அப்படியே க்ளோஸ்ல கொண்டு வருங்க. அப்படியே க்ளோஸ்ல கொண்டு வருங்க. இனி நாங்க வந்து பக்காவா வயறுக்க தின்ன போறோம். பக்காவா அப்படிதானே ஒரு பிடி பிடிச்ச போறோம். எல்லாரும் பாத்திரங்களை எடுத்துட்டு வந்தாச்சு. நமக்கு தருணம் இல்ல. துப்பி வச்சிருங்க. തുപ്പനാ ഒറ്റയ്ക്ക് തിന്നുവേ. നമ്മ തുപ്പണം കായ്സ് ഇപ്പിടിപ്പെട്ട ഇടങ്ങൾ. அப்பதான் நமக்கு எல்லாம் கிட்ட. இவர் வந்து இயற்கையுடன் ஒரு பயணம்.
அந்த மாதிரி இயற்கைக்கு തന്നെ நல்ல சப்போர்ட் பண்ணுவாரு. நான் வந்து இதாக்கு செஃப் சமையல் மாஸ்டர் போட்டா ஹாய் இவிய வந்து சரண்யா உங்க பேரு பிரவீனா சைலண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு சவுண்ட் போட்டு பேசுங்க. இவிய சரண்யா இங்க அவியல யாருன்னு தெரியாது. நீ சாலுவா இதா அங்கிளா தாத்தா போல இருக்காரு தின்னு பருத்து இருக்காத பாத்தியாளா guys? தின்னு நல்லா பருத்து வச்சிருக்கேன். இது தாடி கண்ணாடி இங்க பாரு இது அபிஷா இது நல்ல சௌந்தரியமா தான் இருக்காரு. ரூபினி எல்லாம் ரஞ்சித் ஆட்டோக்கார். இது இயற்கை விவசாயி விவசாய ரெண்டு பிள்ளைகள். அக்ஷயா இது அக்ஷயா ராஜ்ரி இது அக்ஷயா இது எங்க அஸ்மிதா பரிச்சமீன கலாயாதீங்க இப்ப கீழே அவலாம். இது என்ன இந்த அண்ணன் இந்த அங்கிள் எங்க அடிச்சாரு? இது எங்க அங்கிள் அடுத்த அங்கிள். அப்படியா? இது ஃபர்ஸ்ட் அங்கிள் இது செகண்ட் அங்கிள். எல்லாம் தாத்தா மாதிரி இருக்கவே எல்லாம் அங்கிளா? அங்கிள் தான். நீங்க வந்து தாத்தா மாமா. இதுக்குலாம் இப்படி வரிசையா இருங்க வாங்க. ஓகே गाइस நான் இனி வெட்டி விழுங்க போறேன். ஓகே சாப்பிட்டு வந்து மீட் பண்ணலாம். थैंक यू. அத ரெண்டு கையேந்தி பாமல்லண்டு நாங்க கையேந்தி தின்ன போறோம். இவ ஏந்தியாச்சு. என்னைய பார்த்து गाइस இனி நாங்க தின்ன போறோம். அவன் என்ன தெரியுமா இனி இத ரெடி பண்ணுவான். பையன் எங்க நீ கேட்டவன அவரு ஒதுங்கி இருக்காரு. ஓகே गाइस நல்லா வெட்டி விழுங்கி ஒரு கனவ கறி வச்சு ஒரு தின்னக்கம் இப்படியே எடுத்து இப்படியே வாய்க்கு கொடுக்கணும்.